குறைவாக இருக்கிறது. ஏன்னா புத்தர் ஏன் ஃபெயில் ஆனார் இந்தியாவில்னு சொல்கிறேன். அவர் மன்னிப்புன்ற சிஸ்டத்தை நம்ம விஜயகாந்த் மாதிரி, தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை இந்த மன்னிப்பு தான்ற மாதிரி, அவர் என்ன பண்ணுவார், மன்னிப்புலாம் கிடையாது, நீ கர்மா பாவத்தை செய்தால் உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டுன்னு சொன்னவர் புத்தர். மன்னிக்க மாட்டாங்கன்னு மக்களுக்கு அந்த கடவுளை பிடிக்கல. கடவுள் தண்டிப்பார்னு சொன்னால் அது பிடிக்கல, அந்த லாஜிக் அந்த கொள்கை மக்களுக்கு பிடிக்கல. மன்னிக்கிறவனை தான் பிடிக்கும். தண்டனை உண்டுன்னா எப்படி பிடிக்கும்? அது பிடிக்கும். அதனால் அது இந்தியாவில் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. கிறிஸ்துவர்களுக்கு இங்கேயே பாவ மன்னிப்புன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஒரு சர்ச்சிலும் ஒரு கூண்டு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே பாதிரியார் உட்காந்துருப்பார். இவங்க போய் மண்டிட்டு அந்த பாதிரியார்கிட்ட கடவுளோட மீடியேட்டராக அவரை நினச்சி அவர்கிட்ட தன்னோட பாவங்களெல்லாம் சொல்லி கேட்டால் கடவுளின் பெயரால் அவரே மன்னிப்பார். அது ரொம்ப எளிதாக இருக்கும். மன்னிச்சிட்டான்ற குற்ற உணர்வு இல்லாமல் வாழலாம். எப்படி மனிதர்கள் குற்ற உணர்வு இல்லாமல் வாழலாம். இது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இந்த மதம் உலகம் ஃபுல்லாக நல்லா பரவிக்கிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு மதத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்து மதத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு கர்மாவுக்கும் அதுக்கான ஒரு தண்டனை இருக்குது. பாவ கர்மாவுக்கு துன்பமான தண்டனை, புண்ணிய கர்மாவுக்கு சுபமான பலன். இதை எழுதி வச்சுருக்காங்க. எதன்படி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வேளை நமக்கெல்லாம் கஷ்டமாக இருந்ததுன்னா நாம் கடவுளை ப்ரே பண்ணலாம். ப்ரே பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, கடவுள் சரி உன் பாவத்தில் கொஞ்சம் கணிசமாக குறைக்கிறேன்னு சொல்கிறார். கணிசமாகவோ அல்லது முழுமையாகவோ குறைக்கிறார். ஒருத்தன் ஃபீல் பண்ணிட்டான், நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டான்னா அவனை மன்னிக்கிறார். தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணால் அவனை மன்னிக்கிறார். மன்னிப்புன்றது அவர் பரிகாரம் பண்ணுறதுனாலையோ தவற உணர்றதுனாலையோ மன்னிப்பு கிடைக்கும். நீங்கள் தவற உணராமல் இருந்தாலோ பரிகாரமே செய்யாமல் இருந்தாலோ, பரிகாரம் கூட உணர்ந்து செய்யப்படுற பரிகாரங்களுக்கு தாங்க பலன் உண்டு. நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டேன், அதுக்கு பதில் இதை நான் செய்கிறேன். எப்படி கவர்மெண்ட் அலட்சியமாக இருந்துன்னா ஒரு குழந்தை ஒரு உயிர் போயிடுச்சுன்னா கவர்மெண்ட் நஷ்டஈடு கொடுக்குதா இல்லையா? ஏன் கொடுக்குது? கவர்மெண்ட் பண்ண தப்பு கொடுக்குது. கோர்ட்டு கூட கொடுக்க சொல்லும். யாரால ஒருத்தர் பாதிக்கப்பட்டுட்டாருன்னா இன்சூரன்ஸ்